வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரஸ்ட் அப்டேட்ஸ். உங்களோட ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கோ ஐடி க்ரியேட் பண்ணி தான் ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த ஐடியை வந்து நம்ம பேசிக்காக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே ஐடி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட லாகின்கிற பேஜை கிளிக் பண்ணி அதில் மொபைல் நம்பர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு மொபைலுக்கு ஓடிபி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஐடி க்ரியேட் பண்ணாதவங்களுக்கு சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைடு கார்னரில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சைன்அப் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபோன் நம்பர் கேட்கும், கீழே கேப்சா கேட்கும். அவ்வளோதான். இந்த 2 டீட்டெயிலும் மட்டும் நம்ம போட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜ் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நம்பர் அவைலபிளாக வச்சுக்கோங்க. 6 டிஜிட்டில் ஓடிபி வரும். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். உங்களோட ஆதார் இருக்கிற நேமே நீங்கள் அப்படி கூட டைப் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கும் ஓட்டர் ஐடி நேமுக்கும் சம்மந்தம் இல்லை. சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் 1 by 1 என்ட்ரு பண்ணணும். மொபைலுக்கு உங்களுக்கு இமீடியட்டாகவே இப்போ ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின்னு சொல்லி இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ உங்களுக்கு ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து லாகின் பேஜில் வந்து ரிஜிஸ்டர்ஸ் மொபைல் நம்பரு இல்லைனா எபிக் நம்பர், மொபைல் நம்பரை கொடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மொபைல் நம்பர்ஸ் தான் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மொபைல் நம்பர் போட்டு கீழே என்ன கேப்சா ஷோ ஆகுதோ அந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க. மறுபடியும் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ வர 6 டிஜிட் ஓடிபி மறுபடியும் 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து 1 by 1 நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை லாகின் சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி பேஜுக்குள்ளே போயிடும். அதிலே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் 6ன்னு சொல்லி இருக்கும். அது வந்து புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் 8 கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஃபார்ம் 8 இருக்கும். அதில் ஸ்பெல்லிங் கரெக்ஷனு, ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறது, அட்ரஸ் மாற்றுறது, இந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் வந்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறாந்தா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறாந்தா எபிக் டவுன்லோடு. இன்னும் இதில் இந்த ஆப்ஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஒரு நாட்டில் நம்ம வீடியோ போடுவோம். அதே மாதிரி இப்போ எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதையும் எனுமரேஷன் ஃபார்மையும் எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ட்ரஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.